எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதா? இல்ல உங்களுக்கும் இந்த மாரி அனுபவம் இருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மொட்டை மாடி கிளீன் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு தான் செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் புடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சேன். அதுக்கு மேட்சா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தண்ணி கிணக்கும் ஒயிட் கலர் அடிச்சு விட்டுட்டேன். மாடி 1 மாசம் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டஸ்ட் படிஞ்சு அதில தண்ணி பட்ட உடனே கரை கரையா ஆயிடுச்சு. போட்ட விதை எதுவுமே முளைக்கவே இல்ல. இந்த பெயிண்ட் யூவி ப்ராடக்ட்டுக்காகவும், சீலிங்ல தண்ணி இறங்காம இருக்கிறதுக்காகவும் தான் அடிச்சிருந்தோம். அதனுடைய ரிஃப்ளெக்ட்டா என்னன்னு தெரியல. இந்த செடி எல்லாமே அப்படியே கருக ஆரம்பிக்குது. இலைங்கள்லாம் பாருங்களேன், அதுவே தானா கருகி கொட்டி போகுது. இது கலர் காக்கட்டா 2 தொட்டியில இருந்தது. 2த்துலயுமே கருகி போச்சு. மருதாணியும் அதே மாதிரி தாங்க ஆகுது. நந்தியாவட்டத்துலயும் இலை எல்லாமே பழுத்து போகுது. பெயிண்ட் அடிச்ச புதுசுல அவ்ளோ அழகா இருந்தது. இப்ப ஏன்டா பெயிண்ட் அடிச்சோன்னு இருக்கு. நீங்க யாராவது இந்த மாதிரி யூவி ப்ராடக்ட்ல ஒயிட் பெயிண்ட் அடிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அடிக்காதீங்க. அப்படி அடிச்சீங்கன்னா, தோட்டம் வைக்கிற ஆசைய கைவிட்டுருங்க. கீழ கொஞ்சம் இடம் இருக்கு. அதுல பாருங்க செடி எந்த அளவுக்கு சூப்பராவே வந்திருக்கு. நாம விடாமுயற்சியா அடுத்ததா விதைகள் வாங்கின்னு வந்து போட ஆரம்பிச்சுட்டோம். இந்த ஆடிப்பட்டம், தைப்பட்டம் வரைக்கும் போயிட்டே இருக்குங்க.